ஹலோ காய்ஸ், மிட்டம் அடுத்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இந்த சில பல காரணங்களினால் நான் வீடியோ போடல. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட வந்துக்கோன்னா பிளைண்ட் ஷூட். இந்த கேம் ரீசெண்டாக ரோப்ளாக்ஸில் பாப்புலராக போயிட்டுருக்கு. அதான் இந்த கேமில் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்க வந்திருக்கேன். முதல்ல வந்தோடனே கேம் ஆடு கேட்டுச்சு. எல்லோரும் ரெட் விசஸ் ப்ளூ போடுற பார்த்தோடனே நானும் ரெட் விசஸ் ப்ளூவே போட்டேன். நம்ம டீம் வந்து ப்ளூ டீம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம ஒரு கார்னரை பிடிச்சி நிற்கணும்னு நினைக்கிறேன். தெரியல, நம்ம முதல் டார்கெட் மாட்டிக்கிச்சு. கரெக்டாக தலைக்கு நேராக இருக்குது. நம்ம டீமில் இருக்க பாட்டு பயலாக இருக்கான். அங்கே கிடக்குறான் பார்த்தீங்களா, அங்கே அம்புக்குடி வச்சு காமிச்சிட்டோங்களா. ஓகே, வெயிட் பண்ணுங்க. இந்த பொண்ணு சாவலன்னு தான் நினைக்கிறேன். அவள் செத்தாலா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவளை நான் சுத்தமாக தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் அது எனக்கு தெரியலை. ஓகே, எல்லோரும் அந்த ஒரே ஒரு பேக்கனை டார்கெட் வைக்கிறாங்க. சே, நினச்ச மாதிரியே போயிட்டான். அந்த பொண்ணு உசுரோடக்கா. அது என்ன, அது எப்படி நடந்துச்சு? நான் கரெக்டாக நீங்களே பார்த்துருப்பீங்க. அவள் தலைக்கு நேராக, எப்படி அவள் தலைக்கு நேராக கண்ணை வச்சு சுட்டேன். அப்படியே அவள் சாவாமல் இருக்கா. இந்த கேமில் என்னமோ இந்த கேமும் ஹேக்கர்ஸால் டேக் ஓவர் பண்ணப்படுறா சந்தேகமாக இருக்குது. ஆனால் டேக் ஓவர் பண்ணப்பட்டாலும் ஒன்று இங்கே பாருங்கள், இவனுக்கும் அதே மாதிரி தான் இருக்கா. ஆனால் இவன் செத்துட்டான், அவன் சாக மாட்டேங்கிறான். அவள் ஹேக்கராப்பா, இல்லைன்னா கேம் கிளிச்சாக இருக்கும், என்னன்னா நடந்துக்கலாம். ஒரு கீ போட்டு மன வருத்தமாக கையில் ரிவியூல் எவ்வளோ ஒன்று இருக்குது. இந்த $10 $105 இருக்கா, 10 தான் கேட்டு. ஆனால் அந்த $10 ரோபக்ஸுங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது. $100 கிடைச்சிருக்கு. இப்போ $205 வச்சுருக்கோம். ஓகே, அதுக்கு கேம் முடிஞ்சோ. நான் கமெண்ட் கொடுத்தல அதே மறந்துட்டேன். முதல் கேமில் நம்ம ஜெயிச்சிட்டோம், ரெண்டாவது கேம்லேயும் நம்ம தான் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இப்போவும் நான் ரெட் விசஸ் ப்ளூ தான் கொடுக்க போகிறேன். நல்லா இருக்குது. கிளாசிக் போய் பார்ப்போமா? இல்லை, ரெட் விசஸ் ப்ளூ தான் கொடுக்க போகிறேன். சரி, ரெட் விசஸ் ப்ளூ. இந்த வாட்டி நம்ம ரெட்டாக ப்ளூவான்னு பார்ப்போம். ஐ திங்க் யா ரெட்டு தந்துருக்காங்க. இந்த வாட்டி நம்ம கிட்டேருந்து அந்த தப்பிச்சு அந்த பொண்ணு கூட விளாண்டுக்கோம். ஓகே, வாங்க நம்மளுக்கான ஸ்பாட் எடுத்துக்கலாம். இந்த வாட்டி என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. இப்போ சேட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது ஏதாவது போட்டால் எல்லோரும் அந்த இடத்துல கன்னை பாயிண்ட் பண்ணுவாங்களா. நம்ம அழகாக ஒரு கார்னரில் நின்று இன்னொரு கார்னர் பாயிண்ட் பண்ணாலே எவனாவது ஒருத்தன் சிக்கிடுவான். அந்த நம்பிக்கையெல்லாம் சேட்டில் ஹாய்னு போடுறேன். இந்த பிளான் எவனும் கெடுத்துடாமல் இருந்தால் பரவாயில்ல. இந்த சைடில் 6ஆம் நம்பர் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பெரிய வேலையை பார்த்துட்டு போவான். பாருங்க, 6-7 அந்த பிரெயின் ராட்டை வந்து இங்கே சொல்லிட்டு இருப்பான். கடுப்பாயிரும். உடனே பிரெயின் ராட்டைன்னு டைப் பண்ண ஆரம்பிப்பேன். என்ன ஒரு ஸ்பீடில் ஐக்பரில் யூஸ் போட்டுருவேன், பிரெயின் ராட்டடுன்னு வந்துடும். அதெல்லாம் யாரும் கண்டுக்கல. ஸோ நானும் அப்படியே கண்டுக்க மாதிரியே ஆக்டிங் போட்டு அடுத்து எவனா கிடைப்பானான்னு பார்க்குறேன். கிடைக்க மாட்டேங்கிறான். இங்கே 6-7 போட்டு அவன் செத்துட்டான். சோலோவா, எப்படி சோலோவா எங்களை தான் சாவடிக்க போகிறா இவர். ரெட் டீம் தான் ஜெயிச்சுது, அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒருத்தன் விசஸ் 4 பேர் 5 பேர், ஒருத்தன் விசஸ் 5 பேர் பார்த்துக்கோங்க. அதுவும் இந்த குட்டி இடத்துல ஒருத்தன் விசஸ் 5. ஸோ 6 பேர் இந்த ஒரே இடத்துல இருக்கோம். அவன் மேலே ஏதாவது புல்லட் படுமா? 4ஆம் நம்பர் அவனை கொண்டுருவான்னு தான் நினைக்கிறேன். செத்துட்டான். ஜெயிச்சதுக்கு $100 கிடச்சிருக்கு. இங்கே 4ஆவது நம்பராக குக்குன்னு ஒருத்தன் இருக்கான்லா, அவன் தான் இந்த கேமில் வந்ததுலேருந்து ப்ரோ பிளேயர் ஆட்டமே பண்ணிகிட்டு இருக்கான். ஈஸியாக எல்லோரும் இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சிட்றான். ஆனால் அவன் ரோபக்ஸ் கொடுத்து விளாட்ற மாதிரி தெரில. ஏன்னா எப்படி சொல்ல, எல்லா பின்னாடி கவர் எடுக்கிறதுலேருந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துப்பான் போல்.
குக் எல்லாரையும் குக் பண்ணிட்டு தான் இருக்கான். வி ஆல் ஆர் குக்டு. அவன் எந்த சர்வரில் அவன் எந்த டீமில் இருக்கானோ அந்த டீமுக்கு அட்வான்டேஜ். அந்த மாதிரி தான் இந்த சர்வரில் இருந்துச்சு. உடனே நான் என் காசு பார்த்தா 305 ரூபா இருந்தது. எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. பாம் பக்கரி ஒரு பாமை போட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இந்த மேட்ச்சில் இல்லை, இதுக்கு அடுத்த ரவுண்டில். கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ தான் இதை போடுவேன் பாம் பக்கரின்னு. வைக்க தோணாதா, திடீர்னு என் டீம்மேட் பக்கத்தில் வச்சுட்டு ஓடி வந்துடுவேன். ஆனால் எனக்கு அப்போ தெரியாது அது 3-2-1 இருக்கும்போது தான் வைக்கணும்னு. என் டீம்மேட்டும் டாஜ் பண்ணிடுவான். என் டீம்மேட்டை தான் கொல்ல பார்த்தனே, அது வேறு விஷயம். எவனுமே சாவலை, எனிமி டீமும் சாவலை, என் டீமும் சாவலை. 300 ரூபா வேஸ்ட்டாக போச்சு. ஓகே, நீங்கள் வீடியோ தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. Day 1 அப்படின்னு போட்டு பிளைண்ட் ஷூட்டை சர்க்கிள் பண்ணி வச்சுப்பேன். அது ஏன்னா நம்ம 100 days சேலஞ்சு பண்ண போகிறோம். இதுபடி நான் ஒவ்வொரு 5 daysக்கும் அட்லீஸ்ட் 1 வீடியோவாவது அப்லோட் பண்ணலன்னா நான் சேலஞ்சில் தோப்பேன். பிளாக்ஸ் ஃப்ரூட்டில் என்கிட்ட இருக்கிற எல்லா ஃப்ரூட்டையும் வச்சுட்டு தண்ணிக்குள்ளே விடுவேன். அதை நான் வீடியோவை எடுத்து போடுவேன். நான் தோப்பேங்கிறதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சேலஞ்சுக்காக வச்சுக்கிறேன். அடுத்து வேறு என்ன கேமில் கிவ் அவே, அதுக்கெலாம் எனக்கு வாய்ப்பில். நானே ரோபக்ஸ் இல்லாமல் இருக்கேன். என்கிட்ட போய் கிவ் அவேன்னு கேட்டிங்கன்னா செத்தே போயிட்டேன் ப்ரோ. ஓகே, லாபெலாம் நான் ரீஸ்பாண்ட் பண்ணோம். ஆனால்